வணக்கம். சமையல் சந்நிதி. இன்றைக்கி வடை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இடிச்சிக்கலாம். கல்லுப்பு சேர்த்து இடித்தோம்னா சோம்பு சீக்கிரமாக அரைப்படும். அதுக்காக தான் கல்லுப்பு சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்துக்கலாம். 5 தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இடிச்சிக்கோங்க. இடித்து சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இடித்து சேர்க்குறோம். இந்த மாதிரி இடிச்சிக்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு தண்ணி வடிகட்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பு தண்ணி சேர்க்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு கொரன்னு இருக்கணும். அரைச்ச பருப்பை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்க சோம்பு சேர்த்துக்கலாம். இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் சோம்பு இடிச்சிருக்கோம், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்ட பிறகு வடையை தட்டிக்கலாம். பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி வடையை தட்டிக்கலாம். தட்டிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வடையை தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வடை நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி கலர் வரணும். வந்த பிறகு வேறு தட்டில் மாற்றிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பாதி அளவு வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். தக்காளி குழையிற வரைக்கும் வதக்கிக்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி வதங்கணும். வதங்கின பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சின்ன எலுமிச்சை பழ அளவு புளியை ஊற வச்சு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் புளி பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் குழம்பு வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வெந்துருச்சு. குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா வடை சேர்த்தோன்னா வடை குழம்ப நல்லாவே இழுத்துரும். அதுக்காக குழம்பு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது வடையை சேர்த்துக்கலாம். வடையை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வடையை சேர்த்த பிறகு குழம்பு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.